யார் யார் தமிழ்நாட்டில் பிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களோ சர்டிஃபிகேட் வாங்க வேண்டி வரும். கிரிமிலேயர், ஓபிசி, நான் கிரிமிலேயர். சரிங்களா? இந்த பிசி கேட்டகரியில் கீழே உள்ளவர்களுக்கு தான் ஓசிஎல், இவர்களுக்கு 27% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. மக்களே வணக்கம், இது உங்கள் சேனல் எக்ஸ்எம்ஆர் அஃபீஷியல். இந்த பதிவு யாருக்குன்னா பிசி கேட்டகரியில் இருக்கீங்க அவர்களுக்கு தெளிவுபடுத்த இந்த பதிவு. என்னென்னா, யார் யார் தமிழ்நாட்டில் பிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களோ அவர்கள் தங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கேந்திர வித்யாலயம் சேர்க்கணும்னா நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்க வேண்டி வரும். சரிங்களா? இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் 2 விதமாக இருக்குது. ஒன்று ஓபிசி கிரிமிலேயர், ஓபிசி நான் கிரிமிலேயர். இதில் ஓபிசி நான் கிரிமிலேயர் யாருன்னா பிசி கேட்டகரியில் கீழ்த்தளத்தில் உள்ளவங்களுக்கு. சரிங்களா? இந்த பிசி கேட்டகரியில் கீழே உள்ளவர்களுக்கு தான் ஓபிசி என்சிஎல், இவர்களுக்கு 27% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? லாஸ்ட்டாக பிசியாக இருக்கீங்க பற்றியில் நார்மலாக ஓபிசின்னு சொல்லிட்டு வரோம்ல, அதாவது கிரிமிலேயரில், அவர்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட் இல்லை. அவர்கள் ஜெனரல் கேட்டகரியில் இருக்கிற மாதிரி தான் ட்ரீட்டட் பண்ணப்படுவீர்கள். ஓகே, வீட்டில் பொறுத்த வரைக்கும் பிசின்னு யார் வருவீங்கன்னு பார்த்துக்கோங்க. பிசி கேட்டகரி, எம்பிசி, அப்புறம் டிஎன்சி, என்னென்ன கேட்டகரி வருதோ இந்த 3 கேட்டகரியும் இது ஃபுல்லாக ஓபிசி கேட்டகரியில் வரும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். இதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் இ சேவை மையத்தை அணுக வேண்டிய சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா, உங்களுடைய பேரண்ட்ஸோடைய இன்கம் சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டியது வரும். சரிங்களா? பேரண்ட்ஸ் பேரில் உள்ள இன்கம் சர்டிஃபிகேட் எடுக்க வேண்டியது வரும். அடுத்து குழந்தையின் பேரில் என்ன பண்ணணும்னா, காஸ்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் எடுக்கணும். அவங்க எந்த காஸ்ட்டில் வராங்க தமிழ்நாட்டில், இந்த 2 சர்டிஃபிகேட்டை வச்சு தான் நீங்கள் ஓபிசி அப்ளை பண்ண முடியும். ஸோ இன்கம் சர்டிஃபிகேட் வேணும், பிசி சர்டிஃபிகேட் குழந்தை பேரில் வேணும். இன்கம் சர்டிஃபிகேட் யார் பேரில்? பேரண்ட்ஸ் பேரில் இருக்கும். சரிங்களா? இந்த 2 சர்டிஃபிகேட்டை வச்சா தான் நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால் ஓபிசி சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த 2 சர்டிஃபிகேட்டையும் முதலில் நீங்கள் எடுங்க. அதுக்கடுத்து ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ டவுட் கிளியர் ஆகிருக்கு. உங்களுக்கு ரொம்ப பேர் சந்தேகங்கள் அனுப்புறீங்க. ஸோ அதை நான் ஃபுல்லாக கிளியர் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அந்த உங்களுடைய சந்தேகங்களை ஒரு வீடியோவை நான் பண்ணி போடுறேன். ஸோ அது மூலம் உங்களுக்கு கிளியர் ஆகும். சரிங்களா? ஸோ அதையும் வெயிட் பண்ணி பாருங்கள். கூடிய விரைவில் நான் அதையும் செஞ்சு அனுப்புகிறேன் உங்களுக்காக. ஓகே மக்களே.